ஊழியம் செய்ய வந்திருக்கிற அன்பு ஐயா அவர்களை நாங்கள் மனதார பொன்னாடை போற்றி வரவேற்கிறோம். கரங்களை தட்டுவோம். இப்பொழுது நம் மத்தியில் வந்திருக்கிற அருமை ஐயா அவர்களை இந்த நேரத்தில் வந்து நம் மத்தியிலே செய்தி கொடுக்கும்படியாக நான் அழைக்கிறேன். தெய்வசீலன் அவர்கள் போர்த்தின பொன்னாடை அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்குண்டான கணம் அனைத்தும் எல்லா துதி மகிமை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே ஐயா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையில் ஒரு சின்ன குறைவு நமக்கு இருக்கும் பொழுது எப்படி கைவிடப்படுவோம் என்பதை வேத வசன ஆதாரங்களோடு கூட உங்களோடு கூட நேற்றைய தினம் விளக்கமாய் பேசினேன். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் குடும்பமாய் எடுத்துக்கொள்ளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? வருகையில் குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி கைவிடப்படுவார்கள்? ஆண்டவர் விரும்புகிறது எல்லாமே ஒரு குடும்பம் என்று உருவாகிவிட்டதென்றால் ஒரு குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நான் இன்றைக்கு உங்களுக்கு குடும்ப ரகசியங்களை சொல்லித் தரப்போகின்றேன். ஒரு குடும்பத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், அந்த குடும்ப வாழ்க்கையிலே எப்படி கைவிடப்பட்டு விடுவோம், நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறது எல்லாமே ஒரு தனி நபரை பரலோகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று அல்ல, ஒரு முழு குடும்பத்தையுமே பரலோகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். எப்படி குடும்ப வாழ்க்கைக்கும் கர்த்தருக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி, அந்த குடும்ப வாழ்க்கையில் எப்படி பரலோகத்தை சந்ததி சந்ததியாய் சந்திக்கிறார்கள் என்பதை காண்பித்து விட்டு, அந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நாம் அறியாதிருக்கின்ற நமக்கு புலப்படாதிருக்கின்ற சின்ன தவறுதல்களினால் எப்படி கைவிடப்படுவோம் என்பதை குறித்தும் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகின்றேன். நீ ரட்சிக்கப்பட்டிருப்ப, நீ ஊழியம் செய்வாய், நீ ஞானஸ்நானம் எடுத்து நீ அபிஷேகம் பெற்றிருப்பாய், அற்புத அடையாளங்கள் உன் மூலம் நடக்கும். வெளி உலகத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆண்டவருடைய வருகையில போய்விடுவேன் என்கிற நீ நம்பிக்கையோடு கூட உன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நீ ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் நீ எதிர்பார்க்காத ஒரு குழப்பத்தை ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உன்னையும் உன் குடும்பத்தையுமே போக விடாமாக்கிடுவான். குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது உன் வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் 24 hours இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உன் வீடு இருந்து கொண்டிருக்க வேண்டும். தேவ மகிமை உன் வீட்டில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, குடும்பத்தில் சண்டைகள். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு, ராகேல் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால். அப்பொழுது யாக்கோபு ராகேல் மேலில் கோபம் கொண்டு, தேவனல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். ஏன் சண்டை? பொறாமை கொண்டு. ராகேல் பொறாமை கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13:4 சொல்லுகிறது, அன்புக்கு பொறாமை இல்லை. அந்த அன்பு இருந்ததுன்னா பொறாமை இருக்காது. அந்த அன்பு இருந்ததுன்னா குடும்பத்தில் சண்டை வராது. உன் கணவன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு
அல்லது உன் மாமியார்கிட்ட கோவிச்சுக்கிட்டு, அல்லது உன் குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டை நிமித்தமாக தாய் வீட்டுக்கு நீ ஓடி போய் விட்டியா, அந்த ராத்திரியில இயேசு வந்தால் நீ கைவிடப்பட்டு விடுவாய். அல்லேலூயா. உங்களோடு கூட இன்னைக்கு கர்த்தர் பேசி இருக்கிறார். ஐயா, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உன் குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். நீ குடும்பமாய் பரலோகம் செல்ல வேண்டும். நீ குடும்பமாய் பரலோகம் செல்ல வேண்டுமானா, எனக்கு அருமையான தேவஜனமே, கிறிஸ்துவே உன் குடும்பத்தின் அஸ்திபாரமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மீது உன் குடும்பம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் வருகையில போக விரும்புறீங்க? இறங்குகிறது, ஒவ்வொருவர் மீது இறங்குகிறது, கத்திரி அக்கினி இறங்குகிறது. ஓ நிதியோ ஹாமாரியா தூரமா, ஓ மகிமை 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 இறங்குகிறது இறங்குகிறது. ஆண்டவருடைய மகிமை இறங்குகிறது 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 இறங்குகிறது. ஓ இறங்குகிறது. அவன் மைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். glory 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 glory. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒப்பு கொடுத்தபடியினால உன் வீட்டில் உள்ள பிள்ளை ஆவிகள் வெளியேறுகிறது. எங்க மாந்திரிகம் இருந்தாலும் சரி, எங்க சூனியங்கள் இருந்தாலும் சரி, எங்க அசுத்தாவிகள் இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிற நேரம், என் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்கிற நேரம். ஆராதிக்க மாத்திரம் செய்யுங்க. கர்த்தரை இங்கு பேச்சு துணித்து பாட பாட வல்லமை இறங்கும். உன் வீட்டில் இருக்கிற பிசாசு எல்லாம் வெளியேறும். உன் மாந்திரிகம் எரியும். அத்திரங்கள் எல்லாம் அபிஷேகத்தால் பற்றி பிடித்தெறிய அனல் முட்டுமே. அத்திரங்கள் எல்லாம் அபிஷேகத்தால் பற்றி பிடித்தெறிய அனல் முட்டுமே. முற்றுமே ஆவியை அக்கினியை முற்ற செய்யுமே. முற்றுமே ஆவியை பாவங்களை சுட்டரிக்கிற அக்கினி இறங்கட்டும். முற்றுமே ஆவியை அக்கினி முற்ற செய்யுமே. பானங்களை கிழித்து வல்ல ஆவியார் பாகமுள்ள உள்ளங்களை நிரப்பிடுமே. பானங்களை கிழித்து வல்ல ஆவியார் பாகமுள்ள உள்ளங்களை நிரப்பிடுமே. பானங்களை கிழித்து வல்ல ஆவியார் பாகமுள்ள உள்ளங்களை ஆவி ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய அக்கினியில விடுதலை, அவருடைய அக்கினியில விடுதலை. நீங்க துதிக்கும் பொழுது வானங்களை கிழித்து வல்ல ஆவியார் பாகமுள்ள உள்ளங்களை நிரப்பிடுமே. முற்றுமே ஆவியை அக்கினியை முற்ற செய்யுமே. முற்றுமே ஆவியை சொல்லுங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவர் ஊற்றப்படட்டும், எங்க மேல ஊற்றப்படட்டும், உங்களுடைய அக்கினி இறங்கட்டும். இப்போ 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 நீ துதிக்க 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 ஆண்டவருடைய ஃபயர் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஃபயர் இறங்கி கொண்டிருக்கிறது. தெய்வீக அக்கினி விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. ஊற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவி ஊற்றுங்க. முழுக்கால் அளவு அல்ல, விழுப்பால் அளவு அல்ல, நீங்க முழுகத்தக்கலாம். பரிசுத்தாவின் அக்கினி இறங்கட்டும். நீ துதிக்க 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 ஆண்டவருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. விடுதலை 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 சொல்லுங்க ஆண்டவரே, இப்போ ஊற்றப்படட்டும் உங்களுடைய அக்கினி. நீ கேட்க 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 ஆண்டவருடைய அக்கினி ஊற்றி கொண்டிருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியான விடுதலை, தேவனுடைய ஆவியான விடுதலை அற்புத சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியை அக்கினியை முற்ற செய்யுமே. அற்புதங்கள் எல்லாம் அபிஷேகத்தால் பற்றி பிடித்தெறிய அடமுட்டுமே. அற்புதங்கள் எல்லாம் பற்றி பிடித்தெறிய அடமுட்டுமே. ஆவியை அக்கினியை முற்ற செய்யுமே. சொல்லுங்க ஆண்டவருடைய அக்கினி, ஆண்டவருடைய அக்கினி இப்ப இறங்குகிறது, இப்ப இறங்குகிறது. உங்க மேல ஊற்றப்படுகிறது.
Glory. Glory. Touch. Touch. Glory. Glory. இயேசுவை மாத்திரம் நம்பு. ஓ ரப்பா ஹப்பா ஹப்பா அந்த இடம் முழுதும் ஆண்டவரே மகிமை எந்த பக்கம் இருந்தாலும் அந்த ஆள் வல்லமை இறங்குது. இந்த கிரவுண்ட் ஃபுல்லா இறங்குது. எல்லா பக்கத்துல இறங்குது. ஓ glory மகிமை 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 ஆண்டவரே மகிமை இறங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வியாதியும் சுகமாகட்டும். வியாதியில கட்டி இருக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கிறேன். அவிழ்த்து விடுதலை செய்கிறேன். இப்பொழுது யார் யாருக்கு மாந்திரி வைக்கப்பட்டிருக்கிறதோ வெளியில வா, வெளியில வா, கட்டளை கொடுக்கிறேன். வெளியில வா, வெளியில வா, மாந்திரி ஆவியே இயேசுவின் பாதத்துக்கு ஓடிவா, 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 இங்க ஓடிவா. இயேசுவின் பாதத்தில் வந்து விழு, வந்து விழு, இந்த வந்து விழு, விழு, இங்க வந்து விழு. சூனியங்களே ஆவிகளே எங்க இருந்தாலும் ஓடிவா, இயேசுவின் பாதத்துக்கு ஓடிவா. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா சூனிய ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன். எல்லா அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஓடிவால, ஓடிவா, ஓடிவா, இங்க வா, இங்க வா. அசுத்த ஆவியே, மாந்திரிக ஆவியே, சூனியத்தின் ஆவியே இங்க ஓடிவா, இங்க ஓடிவா. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். குடும்பத்தை பிரிக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் யார் யாருக்கு பூமிக்கு அடியில மாந்திரி வைக்கப்பட்டிருக்கோ அந்த மாந்திரிகத்தை எரிக்கிற, அந்த மாந்திரிகத்தை எரிக்கிற, இயேசுவின் நாமத்தில் எரிக்கிற, அந்த சூனியத்தை எரிக்கிற, இயேசுவின் நாமத்தில் எரிக்கிற. யார் யாருடைய முடிய வச்சு மாந்திரிகம் செய்யப்படுதோ அந்த மாந்திரியத்தை எரிக்கிற. யார் யார் முடிய வச்சு மாந்திரிகம் செய்யப்படுதோ அந்த மாந்திரியத்தை எரிக்கிற. யார் யாருக்கு ஆடைய வச்சு மாந்திரிகம் செய்யப்படுதோ அந்த மாந்திரியத்தை எரிக்கிற. இயேசுவின் நாமத்தில் எரிக்கிற, இயேசுவின் நாமத்தில் எரிக்கிற. யார் யாருக்கு யார் யாருடைய ஆடையில மாந்திரிகம் வைக்கப்படுதோ அந்த மாந்திரியத்தை எரிக்கிற. இயேசுவின் நாமத்தில் எரிக்கிற. இப்பொழுது 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 எல்லா சூனியங்கள் எரியட்டும், எல்லா மாந்திரியங்கள் எரியட்டும். குடும்பத்துக்கு வைக்கப்பட்ட சூனியத்தை எரிக்கிற இயேசுவின் நாமத்தில் எரிக்கிற. டச் டச் டச். இப்பொழுது நீ அத்தனை பேருக்கு நீ விடுதலை கொடுத்ததற்கு நன்றி, நீ சுகம் கொடுத்ததற்கு நன்றி, நீ அற்புதம் செய்ததற்கு நன்றி, உனக்கு நன்றி நன்றி. ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இயேசுவை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. உனக்கு அற்புதம் நடந்திருக்குது. உனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து விட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு எங்க எங்க வலி இருந்ததோ எங்க எங்க வியாதி இருந்ததோ சோதிச்சு பாரு. இன்னைக்கு உனக்கு இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உனக்கு இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த வலி இல்லை, அந்த வியாதி இல்லை. எத்தனை பேருக்கு இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார்? சுகம் பெற்றவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்க. எல்லாம் கை வைத்து காட்டு. சுகம் பெற்றவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்க. சுகமாயிட்டீங்களா? சுகமாயிடுச்சுதா? சுகமாயிட்டா இல்லை முன்னால் வந்துடுங்க. சுகமானவங்க இல்லை முன்னால். மாந்திரிக சூனியத்தில் விடுதலை பெற்றவங்க எல்லாம் மேலே வந்துடுங்க. பிசாசு கிடையாது. நீ எந்த இடத்துல நின்னியோ அந்த இடத்துல இருந்து உனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். நீ எந்த இடத்துல நின்னியோ அந்த இடத்துல உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ராமகிருஷ்ணன் ஊருக்கு அந்த கல்லுத்து நான் இந்து குடும்பத்தில் இருந்தவன் தான். ஆனால் எனக்கு 20 வருஷமாக ஒரே பிள்ளைச்சினே கேட்டு எப்போதும் ஜோம் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட பாட்டு திருநா போட போவேன் அடிக்கடி. எனக்கு கல்யாணம் முடித்த பிறகு என் மனைவி வந்து இந்து தான். ஆனால் அவளுக்கு வந்து ஏசப்பா பிடிக்கும். நான் வந்து அவரை போகக்கூடாதுன்னு சொல்லுவேன். இருந்தாலும் பக்கத்தில் ஒரு அக்காடு சோமனை போவா. சின்ன போயிட்டு ஒன்று வந்துரும்பேன். லாஸ்ட்டில் இப்போ ரொம்ப சோம் இல்லாமல் ஒரு நாள் உயிரை போகிற நிலமை. உயிர் போய்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை. அப்படியே சிவன் போயிட்டுருக்கு. என் மனைவி தான் அதை ஓடி போய் சிவன் எடுத்தாந்து அது எண்ணெயை எனக்கு உள்ளே தந்து ஏசுவன் சொன்ன நான் சொல்ல எனக்கு உயிர் வந்து திரும்ப உயிர் வந்தது. ஏசுவன் உயிர் தந்தவன் அவளுக்கு ஏசுவ கோடி சோத்திரம். அடுத்த 7 மாதம். உங்களுக்கு மாந்திரிக எத்தனை வருஷம்? 20 வருஷம்.
இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இங்க என்ன நடந்துன்னு தெரியுமா? ஆட்டம் போட்டுது. ஆட்டம் போட்டது தெரியுமா? ஆமாம், கொஞ்சம் சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் நான் வந்து போயிடுவேன் போக மாட்டேன் அப்படின்னு மலிப்பிட்டு போன ஏமாத்தி இருந்தேன். நல்ல கவனிங்க. 20 வருஷம் மாந்திரிகம். இவர் ஜீவனையே எடுக்கிறதுக்கு அது வேலை பண்ணியிருக்கு. அத்திரங்கள் எல்லாம் அபிஷேகத்தால் பற்றி தெரிய அனல் முட்டுமே. அத்திரங்கள் எல்லாம் அபிஷேகத்தால் பற்றி தெரிய அனல் முட்டுமே. இன்னைக்கு முன்னால வந்து இவ்வளவு நேரம் அவர் ஆடிட்டு இருந்ததை டிவியில பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு என் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார் ஐயா. 20 வருஷம் மாந்திரியத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்திருக்கார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். நீ வா பாப்பா. உன் பேர் என்ன? என் பேர் சித்ரா தேவி. நான் பூலாங்குளத்துலேருந்து வரேன். எனக்கு 8 வருஷமா இழப்பு இருந்துச்சு. அது இன்னைக்கு தான் குணமாக இருக்கு. 8 வருஷமா ஆஸ்மா வியாதி. ஆமாம், அதான் இருந்துச்சு. இங்க என்ன நடந்தது? என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. இந்த பிள்ளைக்கு 8 வருஷம் ஆஸ்மா வியாதி பிசாசு கொடுத்துறான். நல்ல கவனிங்க. பிசாசு கொடுத்து இவளுக்குள்ள பிசாசு முன்னால வந்து அலக்களிச்சிட்டு கிடந்தான். மாந்திரி ஆவியே, இயேசுவின் பாதத்துக்கு ஓடி வா, ஓடி வா, ஓடி வா, ஓடி வா, இங்க ஓடி வா. இயேசுவின் பாதத்தில் வந்து விழு, வந்து விழு, இந்த வந்து விழு, விழு, இங்க வந்து விழு. கா கா கா. குடும்பத்தை பிரிக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு என் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார் ஐயா. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜான் தேவதாஸ், தெங்காசிந்து வரேன். 4 மாதமாக அந்த கை தூக்க முடியாமல் இருந்துச்சு. பஸ்ஸெல்லாம் ஏறவே முடியாது. இன்னைக்கு இந்த ஜோமனை வந்தோடனே கை அசைக்க முடியுது, நல்லா அசைக்க முடியுது. சொல்லுங்கம்மா, உங்க கணவரா? சொல்லுங்கம்மா. ஒரு 5-6 மாதமாகவே கை காலும் நின்று போனது. திரும்பி அந்த கால் நடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பலன் இருந்தது. கை மட்டும் பின்னால் வராது, தூக்கவும் முடியாது. ஸ்ட்ரோக்கா? ஆமாம், ஸ்ட்ரோக் வந்துச்சு. 3 வாரம் அட்டாக் வந்துச்சு. ஒரு தரம் கீழே விழுந்துட்டாரு. விழுந்து ஒரு 20 நிமிஷம் உயிர் போய்க்கு தான் திரும்பி கர்த்தர் கொடுத்தாரு. என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இவருக்கு எத்தனை வருஷம் சொன்னீங்க? 4 மாதம். 4 மாதம் ஸ்ட்ரோக் வந்து இந்த கையை தூக்க முடியாது. இந்த கையை தூக்க முடியாது, கை சேர்ந்து போச்சு. இன்னைக்கு கர்த்தர் கையை சரி பண்ணி போட்டார் ஐயா. என் ஆண்டவர் இன்னைக்கு கையை சரி பண்ணி கையை தூக்க வைத்திருக்க. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to Jesus. எனக்கு சத்ரு போராட்டம் +2 படிக்கும்போதே எனக்கு வந்தது. ஆனால் அப்போ நான் அந்தளவு +2 படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு பிறகு நல்லா இருந்தேன். ஆனால் மேரேஜெலாம் எனக்கு 29 வயசில் தான் ஆச்சுது. அதுக்கு பிறகு நான் மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். காரணமே பில்லிசூனிய போராட்டம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் தெரியுது எனக்கு மேரேஜ் ஆகக்கூடாது எல்லாம் வச்சுருக்காங்கங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு 2 ட்வின்ஸ் வேறு ஆண்டவர் கிருபையால் தான் பிறந்தாங்க. 7 மாதத்துலேயே அவங்களாம் வந்துட்டாங்க. ஆண்டவர் அதையும் கிருபையாக காப்பாற்றி கொடுத்தாரு. அவங்களுக்கு எவ்வளோ சோமலாமல் இருந்தாலும் இசப்பா சுகமாயிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபிட்ஸ் அடிக்கடி வந்துடும். மேரேஜுக்கு அப்புறம் அடிக்கடி மயக்கம் வரும். இப்போ 1.5 மாதத்துக்கு முன்னால் கூட பெருக்கிட்டு இருக்கும்போது மயங்கி கீழே விழுந்து இந்த கை ரெண்டு இடத்துல உடையப்பட்டுட்டு அவ்வளோ நான் வேலை செய்ய முடியாமலாம் கஷ்டப்பட்டேன். ஆனாலும் ஏசப்பா எனக்கு நான் இங்கே வந்து நான் ஐயா மெசேஜை கட்டி நான் ஒப்பு கொடுத்து ஜோம்னும் போது ஆண்டவர் எனக்கு நல்ல விடுதலையை கொடுத்தாங்க. எத்தனை வருஷமா? 12th படிக்கும்போது. இப்போ எனக்கு 32 வயசுக்கிட்ட ஆகுது. கிட்டத்தட்ட 15 வருஷம் கூட தான். 15 வருஷத்துக்கு மேலே வருஷம் இந்த பிள்ளைக்கு சூனியம் வச்சுட்டாங்க. சூனியத்தினால ஃபிட்ஸ் வியாதி, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இன்மை ரொம்ப ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் ஜப வேளையில் ஆராதனை நேரத்திலேயே பிசாசம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இறங்குகிறது, ஒவ்வொருவர் மீது இறங்குகிறது, கத்திரி அக்கினி இறங்குகிறது. ஓ நிதியோ ஹாமாரியா தூரமா, ஓ மகிமை 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 இறங்குகிறது இறங்குகிறது. ஆண்டுடைய மகிமை இறங்குகிறது 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 இறங்குகிறது. ஓ இறங்குகிறது.
அவன் வாயில மைக்கு இல்லை. ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். glory 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 glory. நம்ம முன்னால வந்து ஆடி இன்னைக்கு கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை கொடுத்துட்டார் ஐயா. என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.